இந்த மாலை வேளையிலும் இங்கே வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து 1-2 காரியங்களை நாம் சிந்திப்பது நமக்கு அது நலமாய் இருக்கும் என்று நான் உணர்கிறேன். இங்கே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உப்பை பற்றி கூறுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு என்ன இருக்கிறீர்கள்? உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இது மலை பிரசங்கம். ஆண்டவர் மலையில் ஏறி உட்கார்ந்து ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு போதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மலை பிரசங்கம் என்று சொல்லும்போது அது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. மிகவும் முக்கியமான கருத்தான, முக்கியமான பிரயோஜனமான ஒரு செய்தியாக இருக்கிறது. உலகத்திலே அநேக தலைவர்கள், மகாத்மா காந்தி முதலான அநேக தலைவர்கள் இதை உட்கொண்டு இதை கடைபிடித்து வாழ்க்கையிலே பயங்கரமாக உன்னதமான ஸ்டேஜில் ஏறினார்கள், உன்னதமான நிலைக்கு போனார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் தெளிவாக இந்த சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உப்பாக ஆண்டவர் நமக்கு ஒரு உப்பினுடைய ஒரு மாதிரியை சொல்லி நமக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். உப்பு என்று நாம் பார்க்கும்போது அது என்னன்னு சொன்னால் அது வெண்மையாய் காணப்படும். உப்பினுடைய நிறம் வெண்மை என்பது எல்லாருக்கும் தெரியும். அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் பரிசுத்தத்தை குறிக்கிறது. இந்த பூமியில் நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் சொன்னால் அதனுடைய அர்த்தம் நீங்கள் பரிசுத்தவான்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தராய் இருக்க வேண்டும், பரிசுத்தராய் இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வாழ்க்கையானது ஒரு மேன்மையும் உன்னதமான ஒரு வாழ்க்கை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கோடீஸ்வரனை பார்த்து அப்படி சொல்லலை. ஆகவே இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உப்பை போல அதாவது பரிசுத்தம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அதை பாருங்க. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது உப்பானது அது ருசி உள்ளதாக இருக்கிறது. இந்த உப்பில்லா பண்டம் குப்பையில் என்று சொல்லுவார்கள். ரெண்டாவது உப்பானது ருசி உள்ளதாக இருக்கிறது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, ருசியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும், ருசியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஒரு ருசி கொடுக்கிற வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையினால மற்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உடைய ஒரு அனுபவம் அவர்கள் அடைய வேண்டும். அருமையோடு அதற்கு ஒரு கருவிகளாய் இந்த பூமியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். மற்றபடி சோத்திரம் மற்ற வேற ஒன்றுக்கும் அல்ல. இந்த உலகத்தில் நாம் ஒரு உப்பினுடைய ஒரு மாதிரி போல பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு ஒரு மாதிரி உள்ளவர்களாக, பிரயோஜனம் உடையவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். மூன்றாவதாக இந்த உப்பானது கெட்டு போகாமல் என்ன செய்து பாதுகாக்கிறது. உப்பானது மற்ற சகோதரிமாருக்கு தெரியும், பொருட்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் உப்பை சேர்த்து வைப்பார்கள். அப்போ உப்பானது மற்றவர்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. நாமும் கூட பாருங்க, மற்றவர்களை கெடுக்கிறவர்களாக, அழிக்கிறவர்களாக அல்ல. இந்த உலகத்தில் இங்கே கடந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது பாருங்க, வெட்டு கொலை கொள்ளை இப்படி தான் நடந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது பாருங்க. ஆனால் அப்படி அல்ல. தேவன் அப்படியாக மனுஷனை உருவாக்கவில்லை. மனுஷனாக அப்படி பிசாசுக்கு இழுப்புண்டு, பிசாசுக்கு அடிமைப்பட்டு பிசாசின் வழியில் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களையும் காக்கிறவர்களாக, மற்றவர்களையும் காத்து ரட்சிக்கிறவர்களாக, அதுதான் நாம் சொல்லுகிறோமோ ஆண்டவருடைய வார்த்தைகளை, நம்முடைய ரட்சிப்பின் அனுபவங்களை சாட்சியாக மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கும் போது அவர்களும் என்ன செய்வார்கள்? உணர்வார்கள். நாம் கொடுக்கிற வார்த்தையில் பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறபடினால இந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்திலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அவர்கள் சிந்திப்பார்கள். அப்போ அந்த வார்த்தையினால அவர்களையும் கவர்ந்து கொண்டு அவர்களும் கிறிஸ்துவண்டையில் வருவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசுவை எப்போதும் பறைசாற்றி கொள்ள வேண்டும். நம்மை அல்ல, நம்மை மறைத்து நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை அவர்களுக்கு என்ன வேண்டும்? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்.
நான் ஒரு கூலி வேலைக்கு போயிருந்தாலும் சரி, அல்லது மற்றொரு நண்பனுக்கிட்ட பேசி கொண்டிருந்தாலும் சரி, ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை கொடுக்கிற வேலையில் இருந்தாலும் சரி, இயேசுவே தேவன், அவரே ரட்சிக்கிறார் என்று சொல்லி 2 வார்த்தை அவருக்கு அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எதற்கென்றால் அவர்களை நாம் பாதுகாக்கிறோம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர்கள் ஏற்ற காலங்களில் சந்திக்கப்படும் போது அதை உணர்வார்கள். அந்த நாளில் இன்னவர் எனக்கு பேசின வார்த்தை என்னுடைய இருதயத்திலே கிடக்கிறது, அது என்னை காக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, உப்பு என்ன செய்கிறது சொன்னால் அது வெண்மை உள்ளதாய் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்படுகிறது, ருசிது உள்ளதாய் இருக்கிறது, கெட்டு போகாமல் மற்றவர்களையும் அது காக்கிறதாய் இருக்கிறது. மட்டுமல்ல, அது அழியும் சுபாவம் உடையதாக இருக்கிறது. உப்பானது அழிந்து, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நான் தான் என்று சொல்லி எல்லாவற்றையும் நாம் நாம் தான் என்று சொல்லி நம்மையே பெரிதாக்கி கொண்டு அப்படி இருக்கக்கூடாது. அழிகிற ஒரு சுபாவம், அழியும் என்று சொல்லும்போது தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவம். ஆண்டவர் சொன்னார், உங்களை தன்னை தாழ்த்துகிறவனை என்ன செய்வார், ஆண்டவர் உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை மேன்மைப்படுத்துகிறவனை ஆண்டவர் தாழ்த்துவார், தன்னை தாழ்த்துகிறவன் தேவன் உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான அருமையான தேவனுடைய பிள்ளை, இது நம்முடைய இருதயத்தில் எப்போது இருக்க வேண்டாம். நம்மை தாழ்த்துகிற ஒரு சுபாவம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் நம்மை தாழ்த்தி கொடுக்கிற தாழ்மை சிந்தனை நமக்கு எப்போதும் இருக்கிற நிலையில் இந்த உலகத்தில் பூமியில் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு என்று நமக்கு தெரியாது. பாருங்க, திடீரென்று பாருங்க, எவ்வளோ ஆட்கள் அனுதினமும் இந்த பூமியை விட்டு கடந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி இந்த உலகத்திலே நாம் நடப்போமானால் நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை நம்முடைய விருப்பப்படி நாம் வாழக்கூடாது. நம்முடைய விருப்பப்படி வாழுவதற்காக நாம் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவில்லை. நாம் நம்முடைய சுய சித்தத்தின்படி நாம் வாழ்ந்தோம் ஒரு காலத்தில். அந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை அழைத்து, நம்மை ரட்சித்து, பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து, பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராகி நம்மை அழைத்து, அந்த உலக மக்களுடைய வாழ்க்கை அந்த இதிலிருந்து பிரித்து நம்மை செப்பரேட்டாக தனியாக ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் தேவனை போல நம்மை நடத்துகிறார். அதான் வேதம் சொல்லுது, நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் ரட்சிப்பை அடைந்தபோது அவருடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்தேன் என்று சொல்லி யோவான் 1:12 வாசிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் நாம் பாருங்க, ஒரு தகப்பனுடைய ஏகதேசம் ஒரு 90% செயலெல்லாம் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் காணப்படும். அதுபோல நம்முடைய செயலெல்லாம் தேவ செயலாக இருக்க வேண்டும். தேவனுடைய செயலாய் நம்மை பார்க்கிறவர்கள் அவரை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடைகள், உடைகள், பாவனைகள், சிந்தனைகள் எல்லாம் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்போதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்தியோக்கியாவிலே ஈஸ்வர்கள் நடந்து போனார்கள். அந்த ஜாதிகள், புறஜாதிகள் இவர்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் பாருங்க, ஏனென்றால் அந்த ஜனங்கள் கிறிஸ்துவை கண்டவர்கள். அப்போ கிறிஸ்து எப்படி அந்த தேசத்தில் நடந்து காட்டினாரோ அதே மாதிரி இவர்களை கண்டபடினாலே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பானது, எப்படி நடக்கிறது கிறிஸ்டியானிட்டி அல்ல, அருமையான கிறிஸ்து. நாம் எப்போ கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மிகவும் கவனத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மேலே ஒரு ஆத்மா இடறக்கூடாது. ஆத்துமாக்கள் அதை அறிந்து அவர்கள் என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உப்பை பற்றி ஒரு தெளிவாக அந்த மக்களுக்கு பேசினதை நாம் பார்க்கிறோம்.